தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. 63 நாயன்மார்களுள் ஒருவரான கோட்புலி நாயனார் திருநாட்டியத்தான்குடி என்னும் திருத்தலத்தில் அவதரித்தார். அவர் சோழர் படையின் படைத்தலைவராக பணியாற்றி வந்தார். பகைவர்கள் யாராயினும் அவர்களை கொலை செய்வதில் புலி போன்ற குணம் உடையவராதலால் இவருக்கு கோட்புலி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இவர் தனக்கு கிடைத்த செல்வத்தை எல்லாம் நெல் மூட்டைகளாக வாங்கி அந்த மூட்டைகளை 2 பகுதிகளாக பிரித்து தனித்தனியே வீட்டில் அடுக்கி வைக்கிறார். அதில் ஒரு பகுதி இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவும், மற்றொரு பகுதி தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சமைத்து சாப்பிடுவதற்காகவும் என்று தனித்தனியாக அவர் நெல் மூட்டைகளை பிரித்து அடுக்கி வைக்கிறார். இந்த சமயத்தில் நாயனார் அரச கட்டளையை ஏற்று போர் முனைக்கு புறப்படுகிறார். அவர் புறப்படுவதற்கு முன்பாக தன் வீட்டாரிடமும் உறவினரிடமும் இங்கே குவித்து வைக்கப்பட்டுள்ள 2 பகுதி நெல் மூட்டைகளுள் ஒரு பகுதி இறைபணிக்காக உரியவை, அதை யாரும் சொந்த உபயோகத்திற்கு எடுக்கக்கூடாது, ஆனால் கோவில் திருப்பணிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து கொடுக்கலாம் என்று திட்டவட்டமாக கூறி செல்கிறார். கோட்புலியார் போருக்கு சென்ற சில நாட்களில் அந்த பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டனர். இதனால் கோட்புலி நாயனார் சேமித்து வைத்திருந்த, அதாவது இறைப்பணிக்காக சேமித்து வைத்திருந்த நெல்லை எடுத்து தாராளமாக செலவு செய்தனர் அவருடைய குடும்பத்தினர். போருக்கு சென்ற நாயனார் வெற்றி பெற்று நாடு திரும்புகிறார். கோவில் திருப்பணிக்காக சேமித்து வைத்திருந்த நெல்லை சொந்த உபயோகத்திற்காக எடுத்து செலவு செய்ததை அறிந்ததும் கடும் கோபம் கொள்கிறார். நெல்லை உபயோகப்படுத்திய அனைத்து உறவினர்களையும் அழைக்கிறார். ஒருவரையும் தப்பி ஓடாதபடி காவலாளிகளுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு தந்தை, தாய், உடன் பிறந்தவர்கள், மனைவி, சுற்றத்தார் என்று அனைவரையும் வெட்டி வீழ்த்தி விடுகிறார். அவருடைய வாளுக்கு தப்பி பிழைத்தது ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டுமே. அந்த குழந்தையை கண்ட காவலன் நாயனாரிடம் சென்று, ஐயா, மீதம் இருப்பது இந்த குழந்தை மட்டும்தான், இவனோ நெல் சாப்பாடு எதுவும் சாப்பிடவில்லை, எனவே இவனை மட்டுமாவது கொல்லாமல் அருள் புரியுங்களேன் என்று கேட்கிறான். அதற்கு நாயனாரோ, இந்த பாலகன் சாப்பாடு சாப்பிடாவிட்டாலும் இவனது தாய் இறைவனுக்காக சேமித்து வைத்திருந்த நெல் சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கிறாள், அவளது தாய்ப்பாலை இவன் குடித்திருக்கிறான் என்று கூறியபடி அந்த குழந்தையையும் வாளால் வெட்டி இருதுண்டாக்கினார் அந்த நாயனார். அப்பொழுது இறைவன் பார்வதி சமேதராக ரிஷபத்தின் மீது திருக்காட்சி தந்து, அன்பனே, உனது வாளால் இறந்தவர்கள் அனைவருக்கும் முக்தி கிடைத்தது, நீயும் என்னிடம் வந்து சேர்வாய் என்று கூறி அருள் புரிந்தார். கோட்புலி நாயனார் வீட்டில் நடைபெற்ற மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம். கோட்புலி நாயனார் வீட்டில் சுந்தரர் தங்கி இருந்த பொழுது வழிபடுவதற்காக சிவன் கோவிலுக்கு செல்கிறார். அங்கு இறைவனையும் இறைவியையும் காணாது திகைத்து விடுகிறார் சுந்தரர். விநாயகரை அணுகி அவரிடம் கேட்கிறார். விநாயகரோ வாய் திறந்து பேசாமல் ஈசான திசையை நோக்கி கை காட்டுகிறார். அவர் கை காட்டிய அந்த திசையில் சுந்தரர் செல்கிறார். அங்குள்ள ஒரு வயலில் சுவாமியும் அம்பிகையும் உழவன் உழத்தியாக நடவு நட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறார் சுந்தரர். உடனே, நட்ட நடாக்குறை நாளை நடலாம், நாளை நடாக்குறை சேறு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும் நாட்டியத்தான்குடி நம்பி என்று பாடுகிறார். இந்த பாடலை கேட்டதும் சுவாமியும் அம்பிகையும் அங்கிருந்து மறைந்து ஆலயத்திற்குள் சென்று விடுகிறார்கள். சுந்தரர் அவர்களை பின்தொடர்ந்து ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆலயத்தின் வாயிலில் பாம்பு ஒன்று தடுக்கிறது. அப்பொழுது சுந்தரரோ பூனானாவதோர் என்று தொடங்கி பாடி இறைவனை தரிசித்திருக்கிறார் என்று இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் சொல்கிறது. யானை, அதாவது கரி என்று வழிபட்டதால் கரிநாளேஸ்வரர் என்றும் இத்தலத்து இறைவனுக்கு திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ரத்தினகிரீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கும் ஒரு சுவையான வரலாறு உள்ளது. அண்ணன் தம்பியருக்கு இடையே பாகம் பிரிக்க நேர்ந்த பொழுது தமக்குள் ரத்தினங்களை மதிப்பிடுவதிலும் பிரிப்பதிலும் உடன்பாடு வர முடியாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனிடம் முறையிடுகிறார்கள் அண்ணனும் தம்பியும். இறைவனே ரத்தின வியாபாரியாக வந்து அவர்கள் இருவருக்கும் அங்கிருந்த ரத்தினங்களை சரியாக பிரித்து கொடுத்ததனால் ரத்தினபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தையும் இத்தலத்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். கோட்புலி நாயனார் சிவபெருமானிடம் மட்டுமல்ல, சிவனடியார்களிடமும் மிகவும் அக்கறையுடன் அன்புடன் நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது சுந்தரர் கோட்புலி நாயனாரின் வீட்டில் தங்கியிருந்து விட்டு புறப்படும் பொழுது கோட்புலி நாயனார் தம்முடைய 2 புதல்வியர்களை அழைத்து, அதாவது சிங்கடி மற்றும் வனப்பகை என்கிற இந்த 2 புதல்வியர்களையும் அழைத்து சுந்தரரிடம், என்னுடைய 2 புதல்வியர்களையும் நீங்கள் வேலைக்காரியாக பணியாட்களாக அழைத்து செல்லுங்கள்,
என்று கேட்கிறார். அதற்கு சுந்தரரோ, பணியாட்களாக அல்ல, என்னுடைய மகள்களாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி கோட்புலி நாயனாரின் 2 புதல்வியர்களையும் சுந்தரர் தன் சொந்த புதல்வியர்களாக எண்ணி வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததுதான் திருநாட்டியத்தன்குடி மாணிக்கவண்ணர் திருக்கோவில் அமைந்திருக்கும் திருத்தலம். திருக்கோவிலின் வெளியில் எதிரில் கைகாட்டி விநாயகரின் தனி சன்னதி அமைந்துள்ளது. ஆலயத்தின் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை தரிசிக்கலாம். ஆலயத்தின் திருச்சுற்றில் கோட்புலி நாயனார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், கன்னிமூல விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அன்னை, கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளை தரிசிக்கலாம். கருவறையில் இறைவன் சிவலிங்க திருமேனியில் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். மூலவர் சன்னதியின் இடதுபுறத்தில் இறைவியின் தனி சன்னதி அமைந்துள்ளது. மூலவர் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகிய தெய்வ திருமேனிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு அருகே புத்தர் சிலை ஒன்று கடந்த 2003ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அமர்ந்த நிலையில் தியான திருக்கோலத்தில் அந்த புத்தரின் சிலை காணப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் அமைந்திருக்கும் புத்தர் சிலைக்கும் இந்த சிலைக்கும் யாதொரு வித்தியாசமும் கிடையாது. சோழ நாட்டில் காணப்படும் புத்தர் சிலைகளுக்குரிய அத்தனை கூறுகளும் இந்த சிலையிலும் காணப்படுகிறது. இத்தலத்து ஈசனை யானை, அதாவது கரி ஒன்று வந்து வழிபட்டதாக நான் முன்னர் கூறினேன். அந்த கரியால், அதாவது யானையால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இந்த ஆலயத்தின் எதிரில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்குளத்திற்கு கரிக்குளம் என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆலயத்திற்கு சூரிய தீர்த்தம் என்று மற்றொரு தீர்த்த குளமும் அமைந்திருக்கிறது. திருவாரூரில் இருந்து தெற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் மாவூர் கூட்ரோட்டில் இருந்து வடபாதிமங்கலம் செல்லும் சாலையில் சென்றால் இந்த தலத்தை அடையலாம். சாலை ஓரத்திலேயே திரு ஆலயம் அமைந்திருக்கிறது. திருவாரூரிலிருந்தும் திருத்துறைப்பூண்டியிலிருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 63 நாயன்மார்களுள் ஒருவரான கோட்புலி நாயனாரின் அவதார தலமான திருநாட்டியத்தான்குடி மாணிக்கவண்ணர் திருக்கோவில் தினசரி காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.